வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா மாமாவ கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போறாரு. அங்க போனது வந்துட்டு ஊர் தலைவர்கள் முன்னாடி அவங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கப்படுது. அப்படி நிரூபிச்ச பிறகு நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ மாமா மேல தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சு அப்படின்னு. சிவனாண்டி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ச்சே, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் நம்ம கைக்கு வரும், நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா இப்படி ஆகுதே அப்படின்னு அவரு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து இங்க பாருங்கய்யா, அதான் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சுல்ல, எல்லாருமே சேர்ந்து மாமாவுக்கு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை ஒப்படைக்கலாம்ல அப்படின்னு. ஊர் தலைவர்கள் நேரா ஹீரோவை பார்த்து, ஆமா தம்பி, நீங்க சொல்றது சரிதான், உங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நீங்களும் நிரூபிச்சிட்டீங்க. ஸோ கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை உங்க மாமா கையிலேயே ஒப்படைக்கிறோம். 10 to 11 கும்பாபிஷேகத்தோட பூஜைகள் நடக்க போகுது. அவரே இந்த பூஜையை பண்ணட்டும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜாவுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. சிவனாண்டி அதிர்ச்சியாகி அந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டு கிளம்புறாரு. முத்து சொல்றாரு, என்னடா மவனே, கடைசி வரைக்கும் நம்ம இவன் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கணும் போலயே அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, இன்னும் எவ்வளோதான் இவன் கிட்ட தோத்து அவமானப்பட்டு நிக்க போறோமோன்னு தெரியல, எனக்கு செமையா டென்ஷன் ஆகுது சித்தப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே நீ கவலைப்படாதடா, கண்டிப்பா மருமவ இதுக்கு அடுத்து ஏதாவது பிளான் வச்சிருப்பா, அந்த பிளான்ல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாமா அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டியும், எப்பதான் சித்தப்பா ஜெயிக்க போறோம், அவங்கிட்ட இப்படியே தீர்த்துக்கிட்டு இருக்கிறத நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு சித்தப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, அவனே தைரியமா இருடா, இந்த விஷயம் இன்னரம் சந்திராவுக்கு தெரிய வந்திருக்கும், கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குல்ல, இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம தடுத்து நிறுத்திடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி சித்தப்பா அப்படின்னு. ஊர் தலைவர்கள் நம்ம ராஜாவை பார்த்து, ஐயா, அப்படியே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், யாரோ ஒருத்தி உங்க மேல பழி போடுற அப்படிங்கிறதுக்காக உங்க மேல நாங்க சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரி பரவாயில்ல, என் மருமவன் தான் என் மேல தப்பில்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாரே, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த இடத்துல இருந்து ராஜாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, இன்னரும் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து மாமாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க, கோயில் பூஜையில போயிட்டு அவமானப்பட்டு திரும்பி வந்தாருல, அதே மாதிரிதான் இப்ப நடக்க போகுதுக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் அவருக்கு என்ன குறை வச்சேன், அவரை 30 வருஷமா இந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டேன், அவர் எந்த வேலைக்கும் போகவே இல்லை, என் கௌரவம் இத்தனை வருஷமா இருந்த கௌரவம் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிருச்சு, அவரால் இன்னும் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்க போறேன்னு தெரியல, இவரால நான் இன்னும் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்க போறேனோ அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இந்நேரம் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்குங்க்கா, பஞ்சாயத்துல கண்டிப்பா மாமா மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பேசியிருப்பாங்க, கண்டிப்பா மாமா வந்துட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவாரு, நீ என்னக்கா பண்ண போற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படி சந்திரா, அவர் மேல இவ்வளவு பெரிய பழி வந்த பிறகு அவரை எப்படி நான் வீட்டுக்குள்ள விட முடியும், இந்த ஊருக்கு தலைவியா இருக்கிறேன், நேத்து கோவிலுக்கு போகும் பொழுது என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க தெரியுமா, மறுபடியும் நான் அவரை வீட்டுக்குள்ள விட்டேன், நான் தான் வந்துட்டு அவமானப்பட்டு நிக்கணும், அவர் மேல எப்ப இவ்வளவு பெரிய பழி வந்துச்சோ, இனிமே அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, அவரு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அக்கா, சரியான முடிவு தான்க்கா எடுத்திருக்க, உன் மேல இவ்வளோ பெரிய பழி வந்த பிறகு எப்படிக்கா நீ அவரை இந்த வீட்டுக்குள்ள விட முடியும், நீ சரியான முடிவு தான்க்கா எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, அவர் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்துல ஹீரோ நம்ம ராஜாவை கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு ஓடி போய் அவங்க அப்பாவை வரவேற்கிறாங்க. வாங்கப்பா அப்படின்னு ரோகு சொல்றாங்க, அப்பா நீங்க அங்கேயே நில்லுங்கப்பா, நாங்க போயிட்டு
ஆரத்தி எடுத்துட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு, என்னடி நடக்குது இங்க? உங்க அப்பா அப்படி என்ன சாதிச்சு வந்துட்டாரு அப்படின்னு அவருக்கு நீங்க ஆரத்தி எடுக்கிறீங்க? ஊர் மக்களுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாரே, அதை தான் நீங்க சந்தோஷப்பட்டு ஆரத்தி எடுக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஏமா, இன்னைக்கு பஞ்சாயத்துல நடந்தது உங்களுக்கு எதுவும் தெரியாது போல, இன்னும் சித்தி உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏண்டி இந்த அசிங்கத்தை வேற எங்ககிட்ட சொல்லணுமா? எப்படியும் அவர் மேல பழி விழுந்தது உண்மையாகிருக்கும். அத்தனை பேரும் மாமாவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நீங்க ஏத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதானடி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, வில் ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி இதுதான் நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தது. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு மாமா ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்பா கோவில் கும்பாபிஷேகத்தை ஏத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? மாமா தான் காரணம். மாமா ஒருத்தர் தான் அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சவரு. இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, அப்படி அங்க என்ன தாண்டி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அப்பா மேல எந்த தப்பும் இல்லை. அந்த பார்வதி அந்த சிவனாண்டிய முத்துவும் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பா மேல பழிய போட்டிருக்காங்க. அப்பா மேல இப்படி ஒரு பழி விழுந்தாதானே கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் அப்பாவோட கைக்கு வராது. அதுக்காக தான் அப்பா மேல இவ்வளோ பெரிய அபாண்டமான பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, எல்லாரும் சேர்ந்து என் மேல எவ்வளோ பெரிய பழி போட்டாங்க. ஆனா மாப்பிள்ளை ஒருத்தர் தான் நான் எந்தவித தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்பினது என் மாப்பிள்ளையும் என் பொண்ணுங்களை மட்டும்தான். ஆனா நீ என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம், நான் அப்படிதான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு என் மேல எவ்வளோ பெரிய பழி போட்ட. என்னால இப்ப கூட தாங்கிக்க முடியல ஈஸ்வரி. ஏன் ஈஸ்வரி என் மேல நீ அவ்வளோ பெரிய பழி போட்ட அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மேல பழி போடணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இல்லைங்க. ஆனா சந்தர்ப்பங்களும் சூழ்ச்சிகளும் இப்படி அமைஞ்சதுனால நான் உங்க மேல பழி போடுற மாதிரி அமைஞ்சிருச்சிங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி போதும் நிறுத்து. உன் கூட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கை இவ்வளோதானா அப்படின்னு தோணுது. நீ என் மேல பாசமா இருக்க, என் மேல எப்பவுமே வந்துட்டு உண்மையா இருக்க, நம்பிக்கையோட இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. எனக்கு உன் முகத்துல கொஞ்சம் கூட முழிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை ஈஸ்வரி அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கத்த, மாமா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நிரூபிச்சாச்சு. இதுக்கப்புறமாவது நீங்க மாமாவை மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ஆமா, நான் இதுக்கப்புறம் நான் இவர் மேல எந்த வகையிலையும் சந்தேகப்பட மாட்டேன். இது வரைக்கும் நான் சந்தேகப்பட்டதே வந்துட்டு எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்லங்கத்த, விடுங்கத்த அப்படின்ட்டு. அப்போ ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நீ என் மேல நம்பிக்கையே வச்சில்ல. ஆனா மாப்பிள்ளை ஒருத்தர் என் மேல நம்பிக்கை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு தெரியுமா? அதுவும் அவ இருக்கிறாளே அந்த பார்வதி, அவ சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட அவ்வளோ பணத்துக்கு ஆசைப்பட்டு என் மேல பழி போட்டிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி விடு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு அவங்க அத்தையை பார்த்து, சரிங்கத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அவர் எவ்வளோ பெரிய உண்மையை நிரூபிச்சிருக்காரு, அப்பா மேல தப்பில்லை அப்படின்னு. ஆனா நீங்க என்னடான்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மாமாவுக்கு நன்றி சொல்லலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாரு ரேவதி, என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா என்ன, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் வந்துட்டு அவர்கிட்ட நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, இந்த குடும்பத்தோட கௌரவத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் குடும்பம் இந்த மிகப்பெரிய பழிய சுமந்துக்கிட்டு இருந்திருக்கும். நான் உங்களுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல
ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லங்கட்ட, இதுக்கு போய் எனக்கு என்கிட்ட நன்றி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க மாமாவை பார்த்து, சரிங்க மாமா, இன்னும் 3 நாளையில கும்பாபிஷேகம் நடக்க போகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அம்மா என்னதான் இருந்தாலும் இன்னமும் மாமா மேல கோவத்தோட தான் இருக்காங்க. மாமா இந்த வீட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது எதையுமே அம்மா மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ரேவதி ஒரே பண்றாங்க. அப்புறமா நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி நேரா அவங்க சித்தியை பார்த்து, பாத்தீங்களா சித்தி, இப்ப நடந்தது எல்லாத்தையுமே நீங்க கண்கூடா பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்பா மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்ட்டு. அப்பா தான் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறாரு. இதை கேட்டதும் வில்லி டென்ஷனா அந்த இடத்துல இருந்து நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ அவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்காம போயிட்டு போல, இப்போ என்னங்க பண்றது, கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் உங்க கைக்கு வரும் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, எனக்கும் அதே தான் மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. எப்படியும் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் நம்ம கைக்கு தான் வரும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த டிரைவர் பையன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னே தெரியல, டக்குன்னு உண்மையை ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டான். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். என்னதான் இந்த கும்பாபிஷேகம் அவர் கைக்கு போனாலும் கும்பாபிஷேகம் ஒன்று அப்படின்னு ஒன்று நடக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக நான் கும்பாபிஷேகத்தை நடக்க போகிற விடுறது கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, சரி சந்திரா, எதுக்கும் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இரு. அந்த டிரைவர் பையா பார்வதியை பற்றி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தான் இந்த பிளான் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இன்னரம் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ எதுக்கும் நீ பாதுகாப்பாக இரு, சரியா சந்திரா. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு நேராக ராஜா கிட்ட போயிட்டு, என்னங்க, என் மேலே கோவத்தோட தான் இருக்க போறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு ஈஸ்வரி, கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் மேலே நீ எவ்வளோ பாசத்தோட இருந்த, டக்குன்னு எவ்வளோ ஒருத்தி என் மேலே இவ்வளோ பெரிய பழி போடுறா அப்படின்னு என் மேலே நீ இப்படி சந்தேகப்பட்டது சரியா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாங்க, உங்கள் மேலே நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது, யாராரோ எது ஏதோ சொல்லுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு கார்த்தி இல்லைன்னா என்ன ஆகிருக்குமோ தெரியல, உங்கள் மேலே நான் இன்னும் சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உங்கள் மேலே போட்ட பழி உண்மைன்னு சொல்லியிருப்பாங்க. இது காலத்துக்கும் நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கும். இந்த குடும்பம் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அவர் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் இவர் சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, நீ சொல்றது சரிதான், இப்பயாவது புரிஞ்சுக்கோ, மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு கிடைச்சதுக்கு நம்ம பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளை கண்டிப்பா நம்ம பொண்ணை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாரு, அதையெல்லாம் யோசிச்சு பாரு ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால முடிவெடுக்க முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. எங்க அம்மாவை இழந்து அது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, அந்த பரமேஸ்வரி. அப்படி இருக்கேல, அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்துல உள்ளவங்களை எப்படி நான் மருமகனா ஏத்துப்பேன், நான் கண்டிப்பா அதை ஏத்துக்கவே முடியாது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்னதான் அவர் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணாலும் அவர் மேல இருக்கிற கோவம் மட்டும் எனக்கு குறையவே மாட்டேங்குது. அதுக்கு வந்துட்டு அந்த பரமேஸ்வரி தான் காரணம். ஸோ தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. ஈஸ்வரியோட கோவம் மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.